அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். எல்லாருமே வந்து மண் பிள்ளையார் வாங்கி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி மஞ்சள்ல வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி கொல்கட்டையும் செஞ்சிருப்பீங்க. அவுள் பொரி எல்லாமே வச்சிருந்திருப்பீங்க. அருகும் புல்லும் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிப்போம். ஆனா ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறோம் அப்படின்றது என்னைக்குமே நம்ம யோசிச்சதே கிடையாது. அப்படி இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல சொல்றேன், முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க. ஸோ விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் இப்போ ஒரு முட்டு சந்தா இருக்குன்னா அந்த முட்டு சந்தில விநாயகர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த கோவில்களும் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடியும் அந்த விநாயகரை வந்து வெளியே வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த மூலவர்கிட்டயும் நம்ம போகணும் அப்படின்றதுக்காக. அப்ப ஏன் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா அடிப்படையில முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான் தான். ஏன்னா இந்த விநாயகர் வந்து எதற்கூட வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா யோகத்து கூட ஒப்பிடுறாங்க. அப்போ இந்த யோகம் எதை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தடைகளை நீக்கும். அப்ப இந்த தடைகள் நீங்கும் போது வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்? எல்லாத்திற்கும் பிரச்சனை வந்து தடை தான். அப்ப அந்த தடை நீங்கும் போது பண ரீதியான பிரச்சனையும் சரி, மன ரீதியான பிரச்சனையும் சரி, வாழ்க்கையில எந்த குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீக்கி உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகும். இப்ப இந்த விநாயகர் பெருமானை பத்தி எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஔவையார் சொன்ன விநாயகர் அகவலை நீங்க எடுத்து வச்சு பாருங்க. விநாயகரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே யோகம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை எடுத்து வச்சு பாருங்க. அவரும் விநாயகரை வச்சுதான் அந்த பாடலே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 5 கரை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்தினை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மாதிரி விநாயகரை வெளிப்படும் போது பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். நாளைக்கு நீங்க விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால 9:15 to 10:15 இந்த நேரத்தை நீங்க கடைபிடிச்சு அந்த நேரத்துல யோகம் சார்ந்த சில விஷயங்களோ ஜீவசமாதி வழிபாடோ இல்ல அந்த நேரத்துல வந்து பக்தி செய்து எதன் மூலமாக வேணா இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும்.